ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான மீன் குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம். இது மாங்காய் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இது தான். இன்றைக்கி வந்து நான் இஞ்சி தான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து மாங்காயோட ஃப்ளேவர் இருக்கும், அதனால் மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம வதக்கி அரைக்கிறதுக்காக சேர்த்துக்கிறோம். இப்போ நான் 8லேருந்து ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் ஒரு அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட வந்துட்டு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக தான் பச்சை மிளகாய் சேர்க்குறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். அது வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்துட்டு நல்லா வதக்கி சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தேங்காவை நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக சிவந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம். அடுத்து வந்துட்டு 2 பெரிய தக்காளி வந்துட்டு நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து ரொம்ப நல்லா வதங்கணும்னு இல்லை, சும்மா அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் லைட்டாக போனால் போதும். இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நான் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய மீன் குழம்புக்கு வந்து பேஸு. ஸோ இந்த மாதிரி வதக்கி அரைச்சி போடுறதுனால மீன் குழம்பு வந்து நம்ம சாதாரணமாக வைக்கிறத விட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் நான் புளி வந்து ஊற போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ திரும்பி அதே பாத்திரத்தில் வந்துட்டு நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்துட்டு நம்ம தாளிப்பு வடகம் வந்து சேர்த்துருக்கோம். கொஞ்சம் தாளிப்பு வடகம் இல்லாதவங்க வந்துட்டு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வர விட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இதில் வந்துட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்துட்டு பொடிசு பொடிசாக கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா செவந்து வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடயே வந்துட்டு நம்ம இப்போ மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாய் தூள் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட குழம்புத்தூள் இருந்துச்சுன்னா குழம்புத்தூள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் கலர் மாறி வரும். இப்போ வந்துட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை வந்துட்டு நம்ம இந்த மசாலா கூட சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இந்த புளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். மீன் குழம்பு நல்லா கொதிக்க கொதிக்க தான் டேஸ்ட்டு நிறைய கொடுக்கும். ஸோ நல்லா வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் மீன் குழம்பு வந்து கொதிக்க விடணும் நம்ம. இப்போ நான் மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்பு என்ன பதத்துக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு 4 துண்டு மாங்காய் வந்துட்டு இந்த நேரம் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த குழம்பு நல்லா சிம்மில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சுடுங்க. இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர விட்டு நம்ம கழுகி வச்சுருக்க மீனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ திரும்பவும் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வந்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சோம்னா போதும், மீன் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள், சூப்பராக இருக்குது. மீன் நல்லா அழகாக வெந்து வந்துருச்சு, மாங்காய் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.